இவங்க கூட்டணி கட்சியில் 3 பேர் இருக்காங்க. கூட்டணி கட்சியில் அதிமுக கூட்டணியில் 3 பேர் இருக்காங்க. பிரமிளதா இன்னும் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. ஜிகே வாசன் இவங்களை கூட்டிகிட்டு கூட போனால் இவர் வந்து தமிழ்நாட்டு மொழியை பற்றி பேச போகிறோம்னு சொல்லலாம். முழுக்க போன 5 பேருக்கு மேலேயுமே கேஸ் இருக்குது. இடி ரெய்டு கேஸ் இருக்குது. சொத்து குவிப்பு கேஸ் இருக்குது. கூட்டணிக்கு தான் இவங்க பேச போயிருக்காங்க. கூட்டணியை தவிர வேறு எதுக்குமே கிடையாது. உண்மை 100க்கு 100 உண்மை. தமிழ்நாடு சட்டசபையில் பேசி போராடு இது பண்ணு ஒன்றுமே இல்லாமல் நான் அவரை பார்க்க போகிறேன்னு இருக்கேன். எப்படி பார்க்க போவேன்? தனியாக 15 நிமிஷம் எப்படி சந்தித்து பேசினேன்? தனியாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஓப்பனாக பத்திரிகையாளர்களுக்கு டாக் பண்ணு, எங்களுடைய கொள்கை இதுதான் சொல்லிட்டு அதை விட்டுட்டு நீ பேசுகிறது வந்து முறை கிடையாது. இந்த முறை முற்றிலும் ஒரு முரண்பாடான தமிழ் மக்களை மேலும் அடிக்கட்ட முட்டாளாக்குற ஒரு முயற்சி. இதை தமிழ் மக்கள் என்றைக்குமே ஏற்றுக்கிற மாட்டாங்க. ரெண்டாவது நான் கேட்குறேன், இப்போ இந்த ஜெயக்குமார் சொன்னார் அதிமுகவோட சேர்ந்தா நான் திமுக ஏடிஎம்கே விட்டு வெளியே வந்துடுவேண்டார். அவர் எப்போ வெளியே போக போகிறாரா? எப்படி இவங்க மேலும் போய் பேசி இவங்களே அசிங்கப்படுத்துக்கிறாங்க. தமிழ் மக்கள்கிட்ட மேற்கொண்டு சொல்கிறாங்க. அதில் கூட்டணி வச்சா இவங்க தொகுப்பாங்கன்னு ஊருக்கே தெரியும். பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது ஒரு மாபெரும் தோல்விக்கு அறிகுறி. இதை மறுபடியும் இவங்க போய் வைக்கிறாங்க. அப்போ அதிமுக அழிக்க எடப்பாடி முதலமைச்சர் தான் அர்த்தம்.